உங்களுடைய பாடத்திலே நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். You may be a failure in your education. உங்களை யாரும் உதறி தள்ளி இருக்கலாம். They may have cast you aside. உங்களை வேண்டாதவர்கள் உத்தமாதவர்கள் உங்களை சபித்திருக்கலாம். They may have cursed you and said we don't want you. தேவையானது ஒன்று மட்டும்தான். There's only one thing you need. மற்றவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். He will take care of everything. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதாக ஒரு அறிவு, நீ தேட வேண்டியதாக ஒரே ஒரு காரியம் தான் அவசியமா இருக்கிறது. வாதை நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No plague will enter your home. பொல்லாப்பு நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No pestilence will enter your home. பட்டயங்கள் நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No weapons will enter your home. பஞ்சங்கள் நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாடுவோமா? இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்கள் உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். பாடுவோமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். கரங்களை எத்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாடுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இன்றைக்கு தேவனுடைய புத்தகத்திலே நாங்கள் உன்னதமானவரை அடைக்கலமாக்கி கொண்டால் அடுத்தது என்ன என்கிறதை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் தியானிக்க போகிறோம். Today we're going to meditate on what happens next when we use the Lord as our refuge. எல்லாருமாய் சங்கீதத்தின் புத்தகத்திலே நாங்கள் 91வது அதிகாரம். So let's turn to the book of Psalms chapter 91. முதலாவது இரண்டாவது வசனத்தையும் அப்படியாகவே 9வது வசனத்திலே இருந்து 16வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். We're going to read verses 1 and 2 and then from verses 9 to 14. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 9வது வசனம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 14வது வசனத்திலிருந்து அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியாலே அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்க 3 பேர் இந்த சங்கீதத்திலே 3 பேர், 91வது சங்கீதத்தில் 3 பிரதானமானவர்கள் இடைப்படுகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணையை, அவர்களுக்குள்ளே ஒரு பொருத்தனையை நாங்கள் பார்க்கிறோம்.
Here we see in Psalms chapter 91 a conversation, a topic that's happening between three different people. It's a பொருத்தனை. There's such a covenant. ஒரு பொருத்தனை, ஒரு வாக்கு, like a promises நாங்கள் இங்கே பார்க்கிறோம். We see a covenant or a promise that is being made between these three people. இதில் ஒருவர் சொல்லுகிறார், One of them says, ஒருவர் சொல்லுகிறார், உன்னதமாய் இருக்கிறதாகிய தேவனை நீ அடைக்கலமாக்கி கொண்டாயிருந்தால். one says, he who dwells in the secret place of the Most High, if you keep him as your refuge. யாரெல்லாம் உன்னதமானுடைய மறைவிலே அவர் சர்வவல்லவருடைய நிழலிலே தங்குவதற்காய் ஒப்பு கொடுப்பார்களாயிருந்தால். Whoever submits themselves to dwell in the secret place of the Most High and the shadow of the Almighty. என்று அவ்விதமாக ஒரு ஓபன் டோர், ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்விதமாக ஒரு இன்விடேஷனை ஒருவர் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க We முடியும். see one person giving an open door, an invitation, an introduction there. முதலாவது வசனத்திலே ஒரு ஓபன் டோர், எல்லாருக்கும் யாரெல்லாம் இதை கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, யாருக்கெல்லாம் இது வேணுமோ வாருங்கள் என்று சொல்கிறதாக ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. Verse 1 is an invitation that says, whoever is like this, whoever hears this, come forward. அதை கேட்டு அதை அறிந்து அந்த அறிவை பெற்றதாகிய ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இரண்டாவது நபர் சொல்லுகிறான், ஆகியாலே நான் அந்த உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு அடைக்கலமாக்கி கொண்டேன். And one person who has received this understanding says in verse 2, I will say of the Lord, he's my refuge and my fortress. அவ்விதமாகவே இவ்விதமாய் சொல்லப்பட்டதாகிய அந்த அறிவை பெற்று இந்த மனுஷன் தனக்கு அதை உரிமையாக்கி கொண்டபடினாலே ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தியதாகிய அந்த முதலாவது மனிதன் இப்போது 9வது வசனத்திலே சொல்லுகிறான், எனக்கு அடைக்கலமாய் நான் தெரிந்து கொண்ட அந்த உன்னதமான தேவனை நீயும் உனக்கு தாபரமாக்கி கொண்டபடினாலே என்று சொல்லி 13வது வசனம் வரைக்கும் அவ்விதமாகவே அவன் தாமே அதற்கு பின்பாக வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து அவன் பேசுகிறான். Because the one in verse 2 has claimed authority over this invitation that was given in verse 1. The person in verse 1 from verse 9 to 13 says, because you have made the Lord who is my refuge and you have accepted him, and he goes on to speak of the blessings that come from this. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்தது போல, just as a husband and a wife are united, ஊழியரும் சபையாரும் ஒன்றிணைந்தது போல, just as the ministers in the church are united, பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றிணைந்தது போல, just as parents and children are united, தேச தலைவர்களும் தேச மக்களும் ஒன்றிணைந்தது போல, just as the leaders of a nation and the nation itself are united. அவ்விதமாகவே அந்த அறிவு கொடுக்கப்படும் போது அது எனக்கு நல்லது என்று ஏற்றுக்கொண்டதாகிய ஒரு மனைவி தன் கணவனோடு இணைந்தது போல, ஓ மனைவி கொடுக்கும்போது கணவன் அதை ஏற்றுக்கொண்டு கணவன் இணைந்தது போல, பெற்றோர் சொல்லும்போது பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இணைந்தது போல, அப்படிப்பட்டதாகி அங்கே ஒரு மனம் அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see here a unity in the spirit when someone gives the invitation and the other person who may be a husband or a wife or a children, when they accept it. அந்த ஒரு மனத்தினாலே உண்டானதாகிய சந்தோஷத்தாலே, and because of the joy that comes from this unity, அதிலே உண்டானதாகிய உறுதியான அந்த நம்பிக்கை நிமித்தமாக, because of this firm faith that comes from this, ஆசீர்வாதமான எதிர்காலத்தை பேசும்போது, when you speak a blessed future, இப்ப மூன்றாவது நபர் அங்கே தோன்றுகிறார். now a third person is seen. அந்த மூன்றாவது நபர் தான் 14வது வசனத்திலே இருந்து. and this third person is the one who speaks from verse 14 அந்த on. மூன்றாவது நபர் என்ன சொல்லுகிறார்? what does this third person இப்போது say? அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியாலே, because he has set his love upon me, நான் அவனை விடுவிப்பேன் therefore I will deliver him. என்று இப்ப மூன்றாவது நபர் என்ன செய்கிறார்? வந்து நின்று இவ்விதமாக நீ அவர்களுக்கு என்னை குறித்து சொல்ல, நீங்கள் இருவரும் ஒருமனப்பட இப்போ நான் வந்து சொல்லுகிறேன், ஆகியாலே நீ சொன்னபடியே நான் இவனுக்கு பொறுப்பாய் இருக்கிறேன். and now this third person says, because you have declared my name to this person, they've accepted it, now I come and I take charge. யார் இவர்கள்? who are these people? இந்த மூன்று பேரும் யாரு? who are these three people? யாரை குறித்து முதலாவது நபர் உன்னதமானவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார்? who does the first person introduce and say he's the Almighty? யார் அந்த இரண்டாவது நபர் அந்த உன்னதமானவரை தனக்கு அடைக்கலமாக்கி கொள்ளுகிறார்? who does the second person take that Almighty as his refuge? இப்படியா இரண்டு பேர் ஒருமனப்பட்டவர்களை இந்த மூன்றாவது நபர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நபர் யாரு? and who is that third person that blesses these two that are united? இதை இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து விடுவோமா இருந்தால், today if we learn this, நம்முடைய குடும்பத்தை அவர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் then he இருக்கிறார். will bless our families ஹalleluya. in the same way. 91வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டதை என்னுடைய உங்களுடைய குடும்பத்திலே நம்முடைய வரப்போறதாகிய நாட்களிலே சந்ததியிலே அதை அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்று முதல் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி Psalm chapter 91, clap your hands. ஹalleluya. hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். say amen. இதை குறித்து சொல்லுகிறார் அநேகர், இது தாவீதினாலே எழுதப்பட்டு பாடப்பட்ட பாடல் என்று சொல்லுகிறார். many people say that this is a psalm that has been written and sung by David. சோ ஆகையால இப்ப தாவீது என்ன செய்கிறான்? and so what does David do? தாவீதுடைய அந்த கடைசி நாட்கள்ல, in the last days of David, தாவீதுடைய கடைசி நாட்கள்ல, in the last days of David, தாவீதுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு விருப்பம் இருந்தது.
David had a great desire in his life. என்ன விருப்பம்னா நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேணும். What this desire was that he wanted to build a temple for the Lord. மற்றபடிக்கு அவனுடைய ராஜ்யம் அவைகளை குறித்து அவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்திலே இருந்ததா ஒரு பாரம் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. Otherwise we don't see any other burden that he had about his own kingdom in his last days. இவ்விதமாகவே பிரியமாய் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டு வரும் பொழுது And so as he had this a desire to build this temple, இவ்விதம் தேவன் திடீரென்று தாவீதுக்கு தோன்றினார். God suddenly urged David. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க 4ஆகமத்தின் 1 நாளாகமம் 28க்கு வாருங்கள். If we turn to the book of 1 Chronicles chapter 28. 1 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்திலே 1 Chronicles chapter 28. 3வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது தேவன் இப்பொழுது தாவீதோட கூட பேசுகிறார். In verse 3 we can see God now speaking to David. இப்ப தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தமாகும்போது When David was preparing to build the temple, அவர் சொல்றார், "ஓ தாவீதே, he says, "Oh David, நீ என்னுடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். you shall not build a house for my நீ name. என்னுடைய ஆலயத்துக்கு கட்ட வேண்டாம். You shall not build a house for my நீ name. யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினபடியினாலே Because you've been a man of war and you've shed blood. நீ இரத்தத்தை சிந்தினபடியினாலே Because you have shed blood, நீ என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட முடியாது." you shall not build a house for my name. சரியா நான் வாசிக்கிறதை பார்க்கிறீர்களா? Do you see what I'm reading? 1 நாளாகமம் 28லே 3வது வசனம். 1 Chronicles chapter 28 இப்ப verse 3. 6வது வசனத்துக்கு போய் பாருங்கள். Now if we turn to verse 6, 6வது வசனத்திலே கர்த்தர் அவர் அவனை நோக்கி அவர் என்னை நோக்கி மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். so now God speaks again. He says, now he said உன் to me, குமாரனாகிய சாலமோன் என்னுடைய ஆலயத்தை என் பிரகாரங்களையும் கட்ட கடவான். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். it is your son Solomon who shall build my house and my courts, for I have chosen him to be my son and I will be his father. இப்ப தேவன் நியமித்து விட்டார். So now God has decided யார் அவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். who is going to build the altar for him. சாலமோன் கட்ட வேண்டும். Solomon must build it. அவன் தான் என்னுடைய குமாரன். He is my son. அவனை என்னுடைய குமாரனாய் நான் தெரிந்து கொண்டேன். I've chosen him as my son. அவனுக்கு நான் பிதாவாயிருப்பேன். And I will be his father. இவ்விதமாக தாவீதுக்கு தேவன் சொல்லிவிட்டார். And the Lord says this to David. இப்ப தாவீது என்ன சொல்லுகிறான்? Now what does David say? இப்ப சாலமோனுடைய குமாரனை சொல்லுகிறான், மகனே வா நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். He says to Solomon, son, come, let's go to the temple of the Lord. So that means tabernacles அந்த காலத்தில் இருந்ததாகிய கூடாரத்துக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். And so he's calling him to go to the temple. இப்ப அங்கே அழைத்து கொண்டு வந்ததாகிய தாவீது Now David who called him, தேவனுடைய கூடாரத்துக்கு முன்பாக கிருபாசனத்துக்கு முன்பாக அவிதமாகவே சாலமோனை நிறுத்த வைத்து he makes Solomon stand in front of the temple. அங்கேதான் சொல்லுகிறான், என் மகனே உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு மறைவிடமாக்கி கொள்ளுவாயாக. And that's where he says, my son, may you make the Lord your refuge. இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதாகிய பணம் இருந்தாலும் No matter what money you have on this அவன் earth. சொல்லுகிறான், என்னை சுற்றிலுமாய் எவ்வளவு சொத்துகள் இருக்கிறது, He says, look at the wealth that I have around எவ்வளவு me. சேனைகள் இருக்கிறது, Look at how many troops I have. எவ்வளவு அரசியல்வாதிகள் How இருக்கிறார்கள், many ministers I have. அரசியலுக்கு ஏதுவான போர் தந்திரங்களை அமைக்கத்தக்கதாகிய பெரிய பெரிய பிரபுகள் Many இருக்கிறார்கள். warriors, many generals around ஆனால் me. அதுவே அவைகள் அல்ல, அவைகளை குறித்து தாவீது ஒரு வார்த்தை பேசவில்லை. But David never speaks a word about that. அப்படிப்பட்ட ஒரு சேனைக்கு முன்பாக சாலமோனை கொண்டு வர நிறுத்தி தந்திர போர் ஆயுதங்களாகிய காரியங்களை குறித்து தாவீது He பேசவில்லை. never brings Solomon to stand in front of the troops and tell அந்த them about the தாவீதுக்கு troops. தெரியும், Because David என் knows குமாரன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து அவ்விதமாகவே தேவன் இஸ்ரவேலை சந்ததியை காக்கணுமா இருந்தால் நம்மகிட்ட காணப்படுகிற புயபலம் அல்ல, நம்முடைய கர்த்தருடைய பலனே நம்மை பாதுகாக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க if பார்க்கலாம். my son is to build this temple, then it's not our own strength, but it is the strength of the Lord who's going to carry it. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பணத்தை குறித்து அவன் பேசவில்லை, He doesn't speak about money. படிப்பை குறித்து He பேசவில்லை, doesn't speak about இருக்கிற education. சேனைகளை குறித்து He பேசவில்லை, doesn't speak about the truth. இருக்கிற பெரிய பெரிய மனுஷர்களை குறித்து He பேசவில்லை. doesn't speak about the great men. தாவீது அவிதமாய் சாலமோனுடைய பேசியதெல்லாம் உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு ஒதுக்கிடமாக பாதுகாப்பாய் சேர்த்துக் கொள்ளுவாய். All that David says to Solomon is to abide in the shadow of the Almighty. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். God will make your life grow. ஏனடா தாவீதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தாவீதுக்கு தெரியும். Because David knew about his own life. தாவீது தன்னுடைய குடும்பத்தாலேயே ஒதுக்கப்பட்டவன். David, he was someone who was cast aside by his own family. என்னாகமம் 5:2 படியே தீட்டுள்ள மனுஷர்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. Numbers chapter 5 verse 2 says that people who are they cannot come into the பாளையம் கேம்புக்குள்ளே வர முடியாது. they can't even enter the camp of the இப்படி ஒரு Lord. சர்ச்சுக்குள்ள வர They முடியாது. can't enter into the church. அவர்கள் கொண்டாந்ததுக்கு போக முடியாது. They can't bring them in. காரணம் தாவீது அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். Because he was a shepherd. அவன் தீட்டுள்ளவன். He was someone who was cast பிறந்த aside. நாள் முதலாய் தான் போன முறை நாங்கள் பாடினோம், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். அது தாவீதுடைய சங்கீதம். That's David's psalm.
தாவீதை தூக்கி எறிந்தார்கள். David was cast aside, he was thrown out. இவன் எங்களுடைய பிள்ளையே இல்ல. சாமுவேல் கேட்கிறார், That's why Samuel asked. இந்த 7 பிள்ளைகள் மட்டும் தானா உனக்கு? He says, do you only have these children? இந்த only the 7, இந்த 7 பிள்ளைகள் மட்டும் தானா? You only have these 7? No, ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இல்ல எனக்கு ஒரு கடைசி மகன் இருக்கான்னு சொல்லல. ஒருவன் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். And the father never says, no, I have one more son. He says, no, I have one shepherd. ஆடுகளை மேய்க்கிறான் என்ற அந்த வார்த்தையை கேட்டனே சாமுவேல் தன்னுடைய முகத்தை திருப்பிட்டு ஓகே லெட்ஸ் கோ and சாப்பிடுவோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். And Samuel, when he heard that the last son was one who took care of sheep, he should have turned around and தாவீது said, வர முடியாது, தீட்டுள்ளவன். because David is not allowed in, he's unclean. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But God says, அவன்தான் அவன். no, it's him. சாமுவேல் சொல்றான் அவன் வந்தே ஆக வேண்டும். Samuel says, no, he must come here. இப்படிப்பட்ட தூக்கி எறியப்பட்ட விசாரிக்கப்படாமல் தள்ளப்பட்டதாகிய தாவீதுடைய வாழ்க்கை ஒரு ராஜ்ய ரீகமாய் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டத்தக்கதாகிய ஒரு ஆசீர்வாதமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தாமே உன்னதமான தேவனை தனக்கு அடைக்கலமாக்கி கொண்டான். And the reason David was cast aside, why he was led to this kingdom, was because he abided under the shadow of the Almighty. உங்களுடைய பாடத்திலே நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். You may be a failure in your உங்களை யாரும் உதறி தள்ளி இருக்கலாம். They may have cast you aside. உங்களை வேண்டாதவர்கள் உத்தமாதவர்கள் உங்களை சபித்திருக்கலாம். They may have cursed you and said, we don't want you. இந்த உலகம் என்னதான் உங்களுக்கு விரோதமாக போரெடுத்து வந்தாலும் Whatever war this world wages against you, கர்த்தரை உங்களுக்கு தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால் if you accept the Lord as your உங்களுடைய Savior, வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த அவராலே இமைப்பொழுதே ஆகும். He Come can on, கைகளை bless and தட்டி he can தேவனை exalt your life மகிமைப்படுத்து. in the blink of an eye. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. தாவீது அப்படிப்பட்டதாகிய வாழ்க்கையை அவன் அனுபவித்தபடியாலே David, because he experienced such a life, இப்ப தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறான். now he looks to his son and See, says, அவதமாய் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், he says, என் மகனே, my son, என் மகனே, my son, நீ உன்னதமான கர்த்தரை நீ அவ்விதமாய் உன்னதமானுடைய மறைவை சர்வ வல்லவரை நீ ஏற்றுக்கொள்ளுவாயாயிருந்தால், if you abide and accept the one under the shadow of the Almighty. தாவீது தன்னுடைய குமாரனுக்கு அவ்விதமாக ஒரு ராணுவத்தை அறிமுகப்படுத்தவில்லை. David did not introduce a kingdom to his son. அவன் தாமே அவ்விதமாகவே மேன்மையானதை அறிமுகப்படுத்தவில்லை. He didn't introduce him anything almighty. வரவிருக்கிறதாகிய மேசியா உன்னதமானவரை அறிமுகப்படுத்துகிறான். He introduced the Messiah who is to என் come. மகனே, உன்னதமானவரை நீ உனக்கு தாமே நிழலாக்கி கொள்ளுவாயாயிருந்தால், My son, if you abide in the shadow of the Almighty, பாதுகாப்பாக்கி if கொள்ளுவாயாயிருந்தால், you take him as your refuge, அந்த உன்னதமானவர், ஹalleluya, then that Most High. அகல ஏசாயா 52:13 வரப்போற வரப்போற இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பிக்கிறான். So Isaiah 52 verse 13 talks about Jesus Christ the Almighty who is to come. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹalleluya சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. இயேசு கிறிஸ்து தாமே மரியாளோட கூட பேசும்போது, Jesus Christ when he spoke to Mary, மரியாள் மார்த்தாளுடைய லாசருடைய வீட்டிலே இயேசு இருக்கிறார். Jesus Christ is in the home of Mary and Martha லூக்கா and Lazarus. 10வது அதிகாரம் 42வது வசனத்திலே Luke chapter 10 verse 42. மரியாளை குறித்து இயேசு பேசும்போது சொல்லுகிறார், When Jesus speaks about Mary, தேவையானது ஒன்று மட்டும்தான், there's only one thing you need. மற்றவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். He will take care of everything ஆனா else. உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதாக ஒரு அறிவு, நீ தேட வேண்டியதாக ஒரே ஒரு காரியம் தான் அவசியமா இருக்கிறது. But only one thing is needed in your life. உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. That it will not be taken away from you. Choose மரியாளுக்கு இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், Jesus says to Mary, அவருடைய பாதத்தில் அமர்ந்ததாகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே மரியாளே, he says to Mary who sits at her உனக்கு feet, தேவையானது ஒன்று மட்டும்தான். he says, Mary, only one thing is அதை needed. நீ தெரிந்து கொள்ளுவாயா இருந்தால் And if you've chosen மற்ற that, எல்லாவற்றையும் அவர் தர he has வல்லவராயிருக்கிறார். the power to give you everything ஆக else. தன் வேதம் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவாயா இருந்தால் உன்னுடைய வீட்டிலே அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் எந்த ஒரு குறைவும் இருக்க முடியாது. That's why the ஹல்லேலூயா word சொல்லுங்க says, if you பார்க்கலாம். seek first the kingdom of God and his righteousness, then the oil and the flour in your home will never decrease. வாதை நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No plague will enter your home. பொல்லாப்பு நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No pestilence will enter your பட்டயங்கள் home. நம்முடைய வீட்டுக்குள் வர முடியாது. No weapons will enter your home. பஞ்சங்கள் நம்முடைய வீட்டுக்குள் வர No famine முடியாது. will enter your home. காரணம் உன்னதமானவர் என்னுடைய வீட்டின் தலைவராக Because இருக்கிறார். the Almighty is the head of my household. அந்த உன்னதமானவர் என்னுடைய வீட்டுக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். I've accepted the Almighty as the leader of my house. எத்தனை பேருடைய வீட்டிலே இயேசு தலைவராக இருக்கிறார்? How many of you have Jesus as the leader ஆமென் of your சொல்லுங்க home? பார்க்கலாம். Amen. எல்லாவற்றுக்கும் தலைவரிடத்தில் அனுமதி எடுப்பீர்களா இருந்தால், If you ask for a permission for everything from the யாரை leader, திருமணம் பண்ண to வேண்டும், whom to marry, யாரிடத்தில் நான் போய் வேலை கேட்க வேண்டும், who do I have to ask for a எதை job, நான் படிக்க வேண்டும், what do I need to study, எதை நான் செய்ய வேண்டும், What do I need to எங்கே do? போக வேண்டும், Where do I need to எங்கே go? வர வேண்டும் என்று Where சொல்லி do I need to come from? உன்னதமானவரிடத்திலே முதலாக யாரெல்லாம் அனுமதி பெற்றுக் கொள்கிறானோ அவனுடைய வீட்டிலே எந்த குறையும் வர முடியாது. Whoever ஆமென் asks for சொல்லுங்க permission from பார்க்கலாம். the Almighty ஹalleluya. first, there will be no lack in his home. ஆமென் சொல்லுங்க Say பார்க்கலாம். amen. ஹalleluya. Hallelujah.
ஆகையால மரியாளே உன்னுடைய வீட்டுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். So Mary, there's only one thing that is needed for your home. ஒன்றே ஒன்றுதான் தேவை. Only one thing is உன்னை needed. விட்டு எடுபடாத நல்ல பங்கு. That is not a good part that is நம்மை taken விட்டு away from எடுபடாத you. நல்ல பங்கு என்ன? What is the good part that will not be taken யோவானின் from us? புத்தகம் 17:3 சொல்லப்படுகிறது. John chapter 17 verse 13. யோவானின் புத்தகம் 3:17 John ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின கிறிஸ்து இயேசுவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். எடுபடாத பங்கு அதுதான். That is what cannot be taken away from you. இயேசு சொல்லுகிறார் அதை பார்த்து. Jesus says to இயேசு என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். Jesus says to you and I, மெய்யான தேவனாகிய அவரையும் the God that ஒன்றான தேவனாகிய அவர் ஒருவர்தான். He is the only one. இன்னைக்கு சிலவள நாங்கள் அவரையும் சமனாய் வைத்துக் கொள்கிறோம். Sometimes we keep him equal. ஒரு பக்கத்துல வைங்க, கடவுளை ஒரு பக்கத்துல வைங்கன்னுவாங்க சில. Some people say keep God to one side. பிரச்சனை ஒரு பக்கத்துல வைங்கன்னுவாங்க. They say keep your problems to one கடவுள் அந்த side. பக்கத்துல இருக்கட்டும், பிரச்சனை இந்த பக்கத்துல இருக்கட்டும். Keep your problems and God away from each other. அப்படி சிலர் சொல்லுவார்கள். Some people will tell you this. அப்படிதான் சிலர் நடக்கிறார்கள். That's how some people walk. நோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை தலையாக்கி கொள்ளுகிறார்களோ அவரை எல்லா பிரச்சனையும் காலுக்கு கீழே போட்டு நசுக்கி உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் But இருக்கிறார். whoever has made Christ the head, he tramples over every problem. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. எடுத்ததற்கெல்லாம் தேவன் 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 இயேசு 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 என்று யாருடைய வாயிலே அறிக்கை இருக்கிறதோ அந்த வீட்டிலே கர்த்தருடைய நன்மை குறைவுபட முடியாது. Whoever ஹalleluya. confesses God, God, God or Jesus in their lives, and there will be no lack in their home. ஆகையாலே அந்த இயேசுவை தான் இப்போது சாலமோனுக்கு தாவீது அறிமுகப்படுத்துகிறான். So that Jesus is the one whom David introduces to Solomon. சொல்ல மகனே, இந்த உலகம் அல்ல. He says, son, it is not this world, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாயாக. but accept Jesus. மகனே, கல்வியை நம்பாதிருப்பாயாக. Son, don't believe in the பணத்தை education. நம்பாதிருப்பாயாக. Don't rely on money. படை பலத்தை நம்பாதிருப்பாயாக. Don't rely on weapons. அவைகள் எல்லாம் அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். God will take care of all ஆனால் நீ that. கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்துவாயாக. But glorify Jesus. உன்னதரை உனக்கு தலைவராய் மாற்றிக் கொள்ளுவாயாக. Make the Almighty the head of your home. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. தாவீது அவ்விதமாகவே இரட்சகரை அறிமுகப்படுத்துகிறான் சாலமோனுக்கு. David introduces the Redeemer to Solomon. அவ்விதமாகவே இவைகளை கேட்டுக்கொண்டது, ஆலோசனைகளை கேட்டதாகிய இவை கற்றுக்கொண்டதாகிய சாலமோன் தான் இப்போது இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார். And Solomon, who's heard all of this, is the one who says in verse 2. முதலாவது வசனத்திலே தாவீது விதமாய் சாலமோனோடு பேசும்போது, In verse 1, when David speaks to Solomon, இப்ப இரண்டாவது வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார், now Solomon replies in verse 2, நான் அவரை எனக்கு அடைக்கலமாக்கி கொண்டேன். I will ஹalleluya make, சொல்லுங்க he is பார்க்கலாம். my refuge and my அவர்தான் fortress. என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். He is my refuge and my fortress. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலம் என்றால் என்ன? What is a refuge? அடைக்கலம் என்றால் என்ன? What is a refuge? ஒரு மனுஷனால இனி என்னும் செய்ய முடியாது. If a man can't do anything else, இனி எதையும் செய்ய முடியாது. they can't do anything else. அப்படியாக கடைசியிலே ஒரு அடைக்கலத்தை தேடுவார்கள். They look for a refuge at the very end. நாலாவது வசனத்திலே இப்ப பார்க்கிறோம், In verse 14, we see தேவன் நடுவிலே வந்து நிற்கிறார். God now comes. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பாஸ்டர் போதிக்கும் போது When pastor preaches, சபையார் ஒருமனப்படுவார்களா if இருந்தால் the church comes in one அவர்கள் நடுவிலே heart, தேவன் வருகிறவராய் God இருக்கிறார். comes down in their ஹalleluya midst. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தகப்பனும் தாயும் ஒரு காரியத்திலே ஒருமனப்படும் பொழுது When a father and a mother are அங்கே united in தேவன் one thing, நடுவிலே வந்து நின்று விடுகிறார். the Lord comes in their midst. பிள்ளைகளும் பெற்றோரும் ஒரு காரியத்திலே ஒருமனப்படுவார்களா இருந்தால் When parents and children அங்கே are united தேவன் in வந்து something, விண்டு விடுகிறார். the Lord comes in their ஹalleluya midst. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீயும் உன் தேவனும் ஒருமனப்படுவீர்களா இருந்தால் If you and God are united அங்கே in something, தேவன் வந்து நின்று விடுகிறார். there God comes நீங்கள் in your பரிசுத்த ஆவியும் ஒருமனப்படுவீர்களா இருந்தால் If you and the Holy Spirit அங்கே are united தேவன் in வந்து something, விடுகிறார். God comes in ஹalleluya your கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க Hallelujah. பார்க்கலாம். Clap your hands Praise and glorify God. the Lord. தேவன் அவருடைய நடுவிலே வந்து நின்று விடுகிறார். God will come down in your சபையார் போதகரோட வார்த்தையோட ஒருமனப்பட்டால் If the church is united with the word that போகும் is போது preached, நீங்கள் சும்மா அல்ல, then when you go, you won't கூடை be நிறைய the same. ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போவீர்கள். But you will carry more blessings and go. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆனா சிலர் நீங்க இருக்கிறீங்க, But some of you are here. தேவ தூதன் இல்ல பரலோகமே வந்து இறங்கினாலும் நீங்கள் அசைக்கப்படாத கல்லுகளை போல இருப்பீர்கள். Not an angel of God, but even if God himself came down, you'll be sitting here அதனால like statues. குடும்பத்திலே அசைக்கப்படாத ஆசீர்வாதமே இல்ல. That's why there is no blessing that is moving இன்றைக்கு your family. நீங்கள் தேவன் சொல்லுகிறபடியே தாவீதை போல சாலமோனை போல கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு உன்னதமானவரை அப்படியாய் நீங்கள் தாமே உறைவிடமாக்கி கொண்டு துதிக்க தொடுகிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்கள் நடுவிலே வந்து நிற்க வல்லமையான காரியங்களை செய்வதை இது முதல் கொண்டு அனுபவிக்க தொடங்குவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க
it's பார்க்கலாம். going to make the Hallelujah. Lord your Praise Almighty and God. receive the blessings that He has planned for Hallelujah. you. Hallelujah. 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 உங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் இது. These are the words that are இது written for you. உங்களுக்காக தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் This இது. is the counsel that God gives you. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயம் பெற வேண்டுமா? Do you want victory in your spiritual இந்த life? கனடா அல்ல. Not this Canada. கனடாவிலே காணப்படுகிறவைகள் அல்ல. Not the people in Canada. கனடாவை உண்டாக்கின தேவனே உங்களுக்கு உறைவிடமாக்கி கொள்ளுகிறார்கள். அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான But the காரியம். Lord made Hallelujah. Canada, Praise you will God. take him as his refuge and it will be easy for him to bless you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் வந்து சொல்லுகிறார். Now God comes and says, அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியாலே because he has set his love upon me, அவனை நான் விடுவிப்பேன். I will deliver him. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? How many of you have set your love upon எத்தனை him? பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? How many of you have a desire upon him? பெற்றோரே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Parents, I'm telling you. பெற்றோரே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Parents, I'm telling உங்கள் you. பிள்ளைகளுக்காக நீங்க எதையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீர்களோ Whatever you tell your children and pray அதை for, கேட்ட தேவன் உங்களுக்காய் வந்து உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு எதிர்காலத்துக்காய் அவர் நிற்கிற வல்லவராயிருக்கிறார். God who has heard and he comes for you, he comes for your future. ஆகத்தான் கர்த்தர் சொன்னார், நான் நடுவிலே இருக்கிறேன். That's why God says, I'm in the சொல்லுங்க, midst. கர்த்தர் வீட்டின் நடுவிலே இருக்கிறார். God is in the midst of our சொல்லுங்க, home. குடும்பத்திலே இருக்கிறார். Say he's in our எங்கள் family. திருமணத்தின் மத்தியிலே இருக்கிறார். He's in our எங்கள் marriage. பொருளாதாரத்தின் மத்தியிலே இருக்கிறார். He's in our finances. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஒரு சிறுவனுக்குள்ள திகில் இருக்கிறது. Or sometimes there's a trembling எனக்குள்ளே in me. பயம் இருக்கிறது. I have a fear. ஆனா நான் பயப்பட மாட்டேன். But I will not be பொல்லாப்பு afraid. எனக்கு நேரிடாது. No plague will வாதை come என் against கூடாரத்தை அணுகாது. No pestilence will பகலிலே come against பறக்கிற அம்புகளாவது Whether the arrows in the இரவிலே day, நடமாடுகிற கொள்ளை நோய்களாவது or the plagues in the எதுவும் night, என்னை சேதப்படுத்த முடியாது. none of it will harm என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 10,000 பேர் விழுந்தாலும் even if 16,000 are on my அவர்கள் right என்னை left, ஒன்றும் செய்ய முடியாது. They cannot touch me. காரணம் உன்னதமானவரை நான் எனக்கு அடைக்கலமாக்கி வைத்திருக்கிறேன். Because I dwell in the ஹalleluya shadow சொல்லுங்க of the பார்க்கலாம். Almighty. ஹalleluya. Hallelujah. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். If you've accepted Jesus, அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். he has the power to do everything. ஆகவே நான் விடுவிப்பேன். And so I will deliver அவன் him என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியாலே because he has known my name. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I will set him on high. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He shall call upon me நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து and I'll answer. அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பேன். I will do everything with ஆபத்து him. வருமா இருந்தால் If evil நான் comes, அவனோட கூட அவனை தப்புவித்து I will deliver him அவனை கனப்படுத்துவேன். and honor him. நீடித்த நாட்களை நான் அவனுக்கு கொடுத்து திருப்தியாக்கி With long life I will satisfy என் him ரட்சிப்பை அவனுக்கு and காண்பிப்பேன். show him my salvation. ஹalleluya சொல்லுங்க பாக்க. Hallelujah. எல்லாரும் எழுந்திருங்க. Can we all stand together? எல்லாரும் எழுந்திருங்க. Can we all stand together? இதுதான் சங்கீதம் 91. This is Psalms 91. இதுதான் சங்கீதம் 91. This is Psalms 91. இது கர்த்தர் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எழுதி வைத்திருக்கிற திவ்யமான வல்லமையான ஆலோசனை. This is the divine counsel that God has written for you, for your family, for your lives. என் சகோதர சகோதரியே, My brothers and sisters, பிள்ளைகளே, children, நம்முடைய கர்த்தர் நல்லவர். our God is good. சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். Say God is good. சத்தமா சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். God is good. சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். Say loudly, God is good. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். Say he will never forsake us. எத்தனை பேர் சத்தமா சொல்ல முடியும் கர்த்தர் நம்மை கைவிடவே How மாட்டார்? many of you can say loudly, God will never கையை forsake தட்டி தேவனை us? மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Clap your hands and glorify him. ஆமென். உன்னதமானவரை The Almighty. உறைவிடமாக்கிக் கொள்ளுகிறவர். We make him our refuge. இதான் சங்கீதம் 91. This is Psalms 91. பயந்து நடுங்கிய தாவீது தன் மகனை கூட்டிக் கொண்டே நிறுத்தி சொல்லுகிறான், மகனே, David, who is trembling, he brings his son and he says, இவைகள் எல்லாம் என்னை சுற்றிலும் இருக்கலாம், ஒரு நாள் இல்லாமல் போகுமப்பா. everything that's around me will fade away one day. ஆனால் நீ அவரைத்தான் உனக்கு நீ தலையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். But you need to accept him as your head. உன்னதமானவரை மறைவிடமாக்கிக் கொள். You need to make the Almighty your refuge. சர்வர்களுடைய நிழலிலே தங்க தீர்மானம் பண்ணிக்கொள். And make a decision to abide under the shadow of the Almighty. அவர்தான் என்னை நடத்தியவர். He's the one who has led me. என்னையும் அவர்தான் தூக்கி விட்டவர். He's the one who carries இந்த me. எவையெல்லாம் காண்கிற எவையெல்லாம் என்னுடைய பலன் இல்லை, அவர் தந்ததப்பா. Whatever you see in me today, that's not my strength, but that's his.